E-way will introduce more than 2 years ஆயிடுச்சு. E-way bill வந்து ஒரு பெரிய டாபிக். ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. யார் வந்து E-way bill ஜெனரேட் பண்ணணும்? இந்த மாதிரி இன்னும் ஜிஎஸ்டி பத்தி, இன்கம் டாக்ஸ் பத்தி, எம்எஸ்எம்இ பத்தி அண்ட் டிஃபரெண்ட் பிசினஸ் லா பத்தி நாங்க இன்னும் வீடியோஸ் கிரியேட் பண்ண போறோம். வணக்கம் வியூவர்ஸ். ஆண்டர்பிரனர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பிசினஸ் லாவை ஈஸியா தெரியறதுக்காக இந்த சேனலை நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். அது வந்து E-way bill. E-way bill இன்ட்ரோடியூஸ் ஆகி மோர் தென் 2 years ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு அதோட பேசிக் கான்செப்ட்ல கூட நிறைய டவுட்ஸ் இருக்கு. E-way bill வந்து ஒரு பெரிய டாபிக், ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித், யார் வந்து E-way bill ஜெனரேட் பண்ணணும், அதுக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. பிசினஸ்ல காமனான இன்ஸ்டன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித்இன் த ஸ்டேட் சேல்ஸ் மோர் தென் ₹1 lakh. தட் இஸ், யாராவது வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வந்து குட்ஸ் விற்கிறாங்கன்னா அது வந்து வேல்யூ பிஃபோர் ஜிஎஸ்டி 1 lakhக்கு மேல இருந்தா கண்டிப்பாக E-way bill ஜெனரேட் பண்ணி ஆகணும். செகண்ட் ஒன் வந்து சேல்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட், அது வந்து 50,000 rupeesக்கு மேல இருந்தா கம்பல்சரியா E-way bill ஜெனரேட் ஆகணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, யாராவது வந்து தமிழ்நாடுல இருந்து மகாராஷ்டிராக்கு குட்ஸ் அனுப்புறாங்க, குட்ஸோட வேல்யூ பிஃபோர் ஜிஎஸ்டி 50,000க்கு மேல இருந்தா கம்பல்சரியா E-way bill ஜெனரேட் பண்ணி ஆகணும். தேர்ட் ஒன் வந்து ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் வித்இன் தி ஸ்டேட் அபவ் ₹1 lakh. சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சென்னையில இருந்து மதுரைக்கு குட்ஸ் அனுப்புறாங்க அபவ் ₹1 lakh. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க கம்பல்சரியா E-way bill ஜெனரேட் பண்ணி ஆகணும். அண்ட் சப்போஸ் இந்த சென்னையோட ஜிஎஸ்டி நம்பரும் இந்த மதுரையோட ஜிஎஸ்டி நம்பர் சேமா இருந்தா டெலிவரி சலான் கிரியேட் பண்ணி E-way bill ஜெனரேட் பண்ணலாம். இந்த 3 எக்ஸாம்பிளும் தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்து இருக்கு. கொஞ்சம் ஸ்டேட்ஸ்ல இந்த லிமிட்ஸ் டிஃபரெண்டா இருக்கலாம். ஸோ நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து குட்ஸ் அனுப்புறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாவை நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். E-way bill வந்து ஒரு செப்பரேட்டான போர்ட்டல் e-way-bill.nic ல இருந்து ஜெனரேட் ஆகுது. நார்மலா ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா 2 பார்ட்டி இருப்பாங்க, ஒன்னு வந்து பையர், இன்னொன்னு வந்து செல்லர். சோ நம்ம E-way bill பாத்தீங்கன்னா பில் ஃப்ரம், அதுல வந்து செல்லரோட ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் அட்ரஸ் இருக்கும். அண்ட் பில் டு, அதுல வந்து பையரோட அட்ரஸ் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் போடணும். அதுக்கு மேல there are 2 additional field. ஒன்னு வந்து dispatch from, அது வந்து குட்ஸ் எங்கல இருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் தென் ship to, குட்ஸ் வந்து எங்க போய் டெலிவரி சேர போகுது. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த பில் ஃப்ரம் அண்ட் dispatch from இது வந்து ஒரே அட்ரஸா இருக்கும். அண்ட் தென் பில் டு அண்ட் ஷிப் டு இது வந்து ஒரே அட்ரஸா இருக்கும். ஆனா there may be situation where இந்த அட்ரஸஸ் டிஃபரெண்டா இருக்கலாம். அது என்ன மாதிரி சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, நம்பர் ஏ, ஒரு கம்பெனி வந்து அவங்க அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், அது வந்து அவங்க ஃபேர் ஹவுஸ் இருக்கலாம், ஃபேக்டரி இருக்கலாம், அங்கிருந்து குட்ஸ் அனுப்பலாம் இல்ல குட்ஸை ரிசீவ் பண்ணலாம். செகண்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அவங்க பையருக்கோ செல்லருக்கோ, சார் நீங்க வந்து எனக்கு குட்ஸ் வந்து என்னோட ஜாப் ஒர்க்கர் பிளேஸ்ல கொடுங்க, இல்ல என்னோட டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, நாங்க அங்க இருந்து டெலிவரி எடுத்துக்கிறோம், இல்ல நாங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம், ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம், நீங்க அங்கே வந்து எங்களுக்கு குட்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பில் டு அண்ட் ஷிப் டு அட்ரஸ் வந்து மாறலாம். இன்னொரு 3வது சிச்சுவேஷன் ரொம்ப காமன் பிசினஸ்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உங்க சப்ளையரோ கஸ்டமர் உங்களுக்கு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், சார் நீங்க வந்து எனக்கு டெலிவரி கொடுக்காதீங்க, என்னோட கஸ்டமர் இருக்காரு அதுக்கு டைரக்டா டெலிவரி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல E-way bill எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, ஏ லிமிடெட், அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு, அவங்க ஃபேக்டரி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு, அவங்க வந்து பி லிமிடெட் எது டெல்லியில இருக்கோ அவங்களுக்கு குட்ஸ் விற்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல E-way bill எப்படி ஜெனரேட் பண்ணணும்? சோ ஏ லிமிடெட் E-way bill ஜெனரேட் பண்ணும்போது பில் ஃப்ரம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் ஆயிடும். ஏ லிமிடெடோட ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் இன் சென்னை. dispatch from A Limited ஃபேக்டரி இன் ஸ்ரீபெரும்புதூர்.
bill to ship to buyer B limited registered office in Delhi. இது ஒரு சிம்பிளான சிச்சுவேஷன். சம்டைம்ஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் இருக்கலாம். வேற கஸ்டமரோட வேர் ஹவுஸுக்கோ கோடவுனுக்கோ ஜாப் ஒர்க்கருக்கோ டைரக்டா குட்ஸ் அனுப்பணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பில் டு அண்ட் ஷிப் டு ரெண்டு அட்ரஸும் வேற வேறையா இருக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ லிமிடெட் அதோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. அது வந்து பி லிமிடெட் எது டெல்லியில இருக்கோ அதுக்கு குட்ஸ் விற்கிறாங்க. ஆனா பி லிமிடெட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, சார் நீங்க வந்து எங்க குட்ஸை வந்து டைரக்டா எங்களோட கஸ்டமர் சி லிமிடெட் எது லக்னோல இருக்கோ அவங்களுக்கு டைரக்டா அனுப்பிச்சிருங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இ-வே பில் எப்படி ஜெனரேட் பண்ணணும்? வெல் இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா there are two supply, அதுக்கு ஏத்த மாதிரி there are two tax invoice. ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் வந்து ஏ லிமிடெட் பி லிமிடெட்க்கு இஷ்யூ பண்ணோம். செகண்ட் இன்வாய்ஸ் வந்து பி லிமிடெட் சி லிமிடெட்க்கு இஷ்யூ பண்ணோம். ஜிஎஸ்டி ரூல்ஸ்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல there are two invoices but only one movement of goods, so only one e-way bill should be generated. ஆனா இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. ஆப்ஷன் 1, ஏ லிமிடெட் e-way bill ஜெனரேட் பண்ணலாம். அவங்க ஜெனரேட் பண்ணும்போது ஏ லிமிடெட்ல பில் ஃப்ரம் அது வந்து ஏ லிமிடெடோட ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் இன் சென்னை, dispatch from அவங்க ஃபேக்டரி இன் ஸ்ரீபெரும்புதூர், பில் டு அவங்க பையர் இன் டெல்லி, பட் ஷிப் டு அது வந்து டெலிவரியோட பிளேஸ் அது வந்து அந்த பி லிமிடெடோட கஸ்டமர் சி லிமிடெட் இன் லக்னோ. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏ லிமிடெடோட இன்வாய்ஸ் வந்து இ-வே பில்லோட போகும். இ-வே பில்ல வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து ஏ லிமிடெடோட இன்வாய்ஸ் பிரகாரம் நோட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சி லிமிடெட் எது லக்னோல இருக்கோ அவங்களுக்கு ஏ லிமிடெட் அண்ட் பி லிமிடெட் அதோட டிரான்சாக்ஷனோட பிரைஸ் வந்து தெரிஞ்சுக்கும். அதனால ஜெனரலா பிசினஸ்ல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 2, பி லிமிடெட் வந்து இ-வே பில் ஜெனரேட் பண்ணலாம். அவங்க ஜெனரேட் பண்ணும்போது பில் ஃப்ரம் பையர் பி லிமிடெட் இன் டெல்லி, dispatch from குட்ஸ் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால dispatch from ஏ லிமிடெடோட ஃபேக்டரி இன் ஸ்ரீபெரும்புதூர், பில் டு ஷிப் டு கஸ்டமர் சி லிமிடெட் இன் லக்னோ. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பி லிமிடெடோட இன்வாய்ஸ் வந்து இ-வே பில்லோட போகும். இ-வே பில்ல வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து பி லிமிடெடோட இன்வாய்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோ அது வந்து இ-வே பில்ல நோட் பண்ணணும். ஏ லிமிடெட் வந்து பி லிமிடெட்க்கு தனியா இன்வாய்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ஆப்ஷன்ல கஸ்டமரோட கஸ்டமர் சி லிமிடெட்க்கு ஏ லிமிடெடுக்கும் பி லிமிடெடுக்கும் ஆன டிரான்சாக்ஷனோட பிரைஸ் பத்தி தெரியாது. அதனால பிசினஸ்ல இந்த ஆப்ஷனை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இ-வே பில்லோட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷன்னால there may be multiple supply. ஆனா if there is only one movement of goods there will be only one e-way bill. செகண்ட் ஒன் வந்து ஷிப் டு ஸ்டேட், அதுவும் பில் டு ஸ்டேட் டிஃபரெண்டா இருந்தா ஜிஎஸ்டி டாக்ஸ் காம்பனன்ட் வந்து பில் டு ஸ்டேட் பிரகாரம் மென்ஷன் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பில் டு அட்ரஸ் அண்ட் சப்ளையரோட அட்ரஸ் வேற வேற ஸ்டேட்ல இருந்தா ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். பில் டு ஓட அட்ரஸும் சப்ளையரோட அட்ரஸும் ஒரே ஸ்டேட்ல இருந்தா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். டெலிவரி பிளேஸ நம்ம வந்து பார்க்க கூடாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஐ ஹோப் உங்களோட இ-வே பில்லோட பத்தி நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஜிஎஸ்டி பத்தி, இன்கம் டேக்ஸ் பத்தி, எம்எஸ்எம்இ பத்தி அண்ட் டிஃப்ரெண்ட் பிசினஸ் லா பத்தி நாங்க இன்னும் வீடியோஸ் கிரியேட் பண்ண போறோம். சோ எங்க வீடியோஸை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் தேங்க்யூ, பை பை.